இறைவன் என்பவன் அவனுக்கு மறைப்பிருக்கா? இந்த கேள்வியை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எழுப்ப வேண்டி இருக்கின்றோம். பறந்து விரிந்திருக்கின்ற பரம்பொருள் தன்னை ஏதாவது தருணத்திலே எங்கேயாவது மறைத்திருக்கா? இதற்கு நாங்கள் சரியான பதிலை எங்களுக்கு உள்ளேதான் தேட வேண்டி இருக்கின்றோம். அந்த சராசரம் அனைத்தும் யாவற்றையும் வெளிப்படையாக கருணையாக இயக்கி கொண்டு வருகின்ற அந்த பரம்பொருள் தன்னை மறைத்துக் கொள்ளுமா? இந்த கேள்வி, அதாவது இறைவன் என்றைக்கு தன்னை மறைத்துக் கொள்பவன் அல்ல. அவன் எல்லாரிடத்திலும் வெளிப்படையாக கள்ளங்கபடமின்றி நடுநிலைமையோடு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் குடிகொண்டு ஒவ்வொருத்தரையும் நல்வழிப்படுத்தி வருகின்றான். அந்த வகையிலே எந்த வகையிலும் இறைவனுக்கு மறைப்பு கிடையாது. அப்ப மறைப்பு யாருக்குன்னா உயிர்களுக்குத்தான் மறைப்பு. அந்த உயிர்கள் தான் அதையும் தங்களை தாங்கள் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம் என்பதை அறியாத காரணத்தினாலே அந்த அறியாமை தான் ஒவ்வொருவருக்கும் மறைப்பாக இருக்கின்றது. அந்த மறைப்பை பரிபூர்ணமாக நீக்கியவர்கள் இந்த உலகத்திலே அது ஒரே ஒரு மந்தபிரவியற்ற ஆன்மாதான். மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் அளவிலே ஓரளவு சுகத்தை பெற்றார்கள். தாங்கள் அறிந்த அனுபவத்தை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் மல வாசனையிலே இருந்து அவர்கள் யாரும் விடுதலை பெற்றதாக இல்லை. அப்படி அவர்களும் மல வாசனையிலே இருந்து விடுதலை பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் இருந்தால் அன்றைக்கே சாகா கல்வி இந்த உலகத்துக்கு வந்திருக்க வேண்டும். சாகா கல்வியை இறைவன் போதிக்கக்கூடிய பக்குவத்திலே யாரும் எந்த மகான்களும் வாழ்ந்தது இல்லை. அதை வள்ளல் பெருமானார் அந்த பக்குவத்தின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக, அதாவது அவர் மல பரிபாகம் முற்றது மட்டும் அல்லாமல் சத்தினிபாதம் பரிபூர்ணமாக தரத்து, அதாவது சத்தினிபாதம் என்பது இறைவனுடைய திருவருளை பரிபூர்ணமாக அனுபவித்து அதுவாக மாறின நிலை.